11 பேரோட வந்து 41,000 ரூபாய் காசு கட்டி இருக்கிறான். அதுக்கான ஆதாரம் இருக்கு. 6 மணிக்கு உள்ள வர்றதுக்கு வந்து 7 மணிக்கு உள்ள வந்தனாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு தண்ணீர் போட்டில் கூட கொடுக்கப்படல. 3 வயசு பிள்ளைக்கு 2,000 ரூபாய் காசு கட்டி உள்ளுக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு மிஞ்சினது இந்த கோப்பம் மட்டும்தான். எங்களை பிச்சை எடுக்க விட்டுருக்கு. எங்களை 3,000 ரூபாய் கட்டி உள்ள வந்து பிச்சை எடுக்க விட்டுருக்கு. இங்க இருந்து ஒரு வீடியோ கூட ஒரு டெலிபோன் ஒரு தொலைபேசி கூட அழைப்பெடுக்க நிலைமையில எல்லாரையும் வச்சுக்கொண்டு எல்லாரையும் வந்து முழு பேரையும் வந்து ஏமாற்றி விட்டார்கள். அதுதான் உண்மை. தயவு செய்து இங்க இருக்கிற அனைவரும் உங்களுடைய தயவு செய்து அந்த தம்பி எங்கேயாவது நீங்க கண்டீங்கன்னா அவரை ஒருக்கா கூட்டிட்டு வாங்க இந்த இடத்துக்கு. ஏனென்று சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்துக்காக இவ்வளவு பேரையும் நீங்கள் வந்து மடையர்களாக்கி விட்டீர்கள், முட்டாள்களாக்கி விட்டீர்கள். வணக்கம் அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து ஆதரிக்கின்ற அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கருத்துருக்கின்ற எல்லாருக்குமே நன்றி. இதில் ஒருத்தருடைய கருத்தொண்டு எனக்கு காலையில் பார்க்கக்கூடியதாக இருந்தால் சரி, அதையும் இதுக்குள்ளே பேசலாம். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உணவு திருவிழாவில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவோட பேர் அங்கேயும் ஒலித்திருக்கிறது. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் முற்றுமுழுதாக பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஏன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய பேர் அங்கே வந்தது அப்படின்றத பார்க்கலாம். அண்மை காலங்களாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய பெயர் அல்லது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தேடுபவர்களுடைய அளவு கூடிக்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களை எதிர்காலத்தில் அவர் தான் மக்களுக்கு தேவையான ஒரு பிரதிநிதியாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த வடபகுதியில் இருந்த உணவு திருவிழா இது வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அது தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஒழுங்கமைப்பு சரியான முறையில் இல்லை என்றதான் உண்மையாக எல்லாருமே சொல்கின்ற கருத்து. என்ன சொன்னால் சரியான முறையில் ஒழுங்கமைக்கப்படாமையினால்தான் அந்த உணவு திருவிழா வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது. இப்போ வந்து இந்த தோல்வியில் இந்த உணவு திருவிழா முடிஞ்சது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அவர்தான் வந்து எதிர்காலத்தில் வடமாகாண சபையினுடைய முதல்வராக வர வேண்டும், அதுக்கேற்ற அவருக்கான தலைமைத்துவம் இல்லாமல் இருக்கிறது. என்னதுக்காகன்னு சொன்னால் மக்கள் உடனடியாக பிரச்சனைப்படுகிறார்கள் அப்படி என்ற உடனே வந்து அவர் அடுத்தடுத்த நாள் நடக்கின்ற உணவு திருவிழா எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டார். மக்களுக்கான பணத்தை திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்படி என்று சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கின்ற விஷயம் அவர் தான் அடுத்த முதலமைச்சருக்கான தகுதி இருக்கிறது அப்படின்ற கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறாரு. ஆனால் இதுக்கு எதிரான கருத்துக்களும் வந்து இங்கே நிறைய சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இவருடைய திட்டமிடல் பிழை, அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் அதாவது வந்து QR கோட்டோ அல்லது வந்து டிஜிட்டல் முறையில் செய்கின்ற பொழுது ஒரு லிமிட்டில் வந்து நிப்பாட்டியிருக்கலாம், அளவுக்கு அதிகமான சாப்பாடுகளை வந்து அவர் தயார் நிலையில் வச்சுருந்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் குறிப்பாக சொல்லணும், உணவு இல்லாமல் எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. அங்கே வந்தவர்கள் எவ்வளவோ உணவை வந்து வீசிட்டு சென்றிருக்கிறாங்க. இதை கூட அந்த நிர்வாகத்தினை சரியான முறையில் கட்டுப்படுத்தலை அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயம். உணவு அப்படின்றது ஒவ்வொரு ஏழைக்கும் வந்து அது பெரிய ஒரு வேற. ஆனால் வடபகுதியில் இருக்கின்ற மக்களை பொறுத்தவரையில் உண்மையில் வடபகுதியில் யாருமே ஏழைகளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே இல்லை. அப்படின்னா இந்த உணவு திருவிழாவில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கிற முக்கால்வாசி பேர் உணவு திருவிழா போகிறார்கள் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவர்கள் பணத்துக்கான தேவை அவர்களுக்கு இல்லை, பணம் தேவையான அளவு பணம் அவர்களிடம் இருக்குது. இதில் ஒரு புலம்பெயர் தேசத்தில் இருந்து போன ஒருவர் வந்து சொல்லியிருந்தார், எங்களுக்கு வந்து 3,000 ரூபா வந்து பிச்சை காசு அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரியலை. இப்போ பேர் தேசத்தில் போய் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து 3,000 ரூபா பிச்சை காசு இல்லை 3,500 ரூபா பிச்சை காசு அப்படின்றன்னு சொன்னால் லண்டன் பவுன்ஸ் வந்து எனக்கு 5 பவுன் தான் பிச்சை போடுற காசு அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்துக்கு வந்து எங்களுடைய தமிழர்களுடைய கதை பேச்சுக்கள் இருக்கிறது. நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் இந்த நிகழ்வில் வந்திருந்த நாங்கள் ஒரு பொழுதுபோக்காக தான் வந்தோம். ஆனால் சாப்பிட்றன்னு வரலை, நாங்கள் பார்க்கத்தான் வந்து நாங்கள். அதே மாதிரி இன்னொருவர் வந்து இன்னொரு கருத்தை சொல்லியிருந்தார், அவர் வந்து வெளிநாட்டு காசுகளை வந்து கொண்டு வந்து சுத்திக காசுகளை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு
வடபகுதியில் இருக்கின்றவரோட காசுகளையும் இப்போ சூறையாடுவதற்காக இப்படியான ஒரு உணவு திருவிழாவை கொண்டாடி இருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் எல்லாமே இந்த சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியது. அதே மட்டும் இல்லாமல் இந்த உணவு திருவிழாவில் அதனுடைய நிர்வாகி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவுதான் என்னை வந்து சமூக ஊடகங்களை கழுவி ஊற்றினாலும் என்னை கேவலப்படுத்தினாலும் என்னை நேசிக்கின்ற மக்கள் இன்னமும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காருன்னு சொன்னால் அங்கே வந்திருக்கின்ற மக்களினுடைய அளவை காட்டி போட்டிருக்காரு. இதில் இன்னொரு பெண்மணி ஒருவரும் ஒரு சிலர் வந்து இதில் பிரபல்யமாகறதுக்காக இது செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இங்கே பார்க்கப்படுகிறது. இதில் என்னென்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட பெண்மணி நான் வந்து ஒரு காப்புறுதி நிறுவனத்தினுடைய மேனேஜர், எனக்கு தெரியுமா 3000 சிம்பிள் காசு இவன் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை இல்லாத தன்மையாக கதைக்கிறாங்க. காப்புறுதி கம்பெனியிட மேனேஜர்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓரளவான கல்வி தராதரம் தான் இருக்கும், ஒரு லெவல் அது அவ்வளவுதான், அதை வச்சு கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பொது வழியில் இதை கதைக்கிறதா, சமூக ஊடகங்களில் இதை கதைக்கிறதா, இல்லை தாங்க பிரபல்யமாகிறதுக்காக இவர்கள் இந்த கதையை சொல்வார்களா அப்படின்றது ஒருத்தரும் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதில் இன்னும் ஒருத்தர் வந்து நீங்கள் யார் எவ்வளோ வழக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை, எல்லா வழக்குகளையும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் சொல்கிறாரு, இதுக்கு தான் நாங்கள் டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் உண்மை, அவர் வந்து உண்மையை தான் சொல்கிறார், இவரை பற்றிய கருத்துக்களை வந்து டாக்டர் ராமநாதன் அவர்கள் உண்மையான கருத்தை தான் வெளியிடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கருத்து பதிவேற்றப்படுறது. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சமூக ஊடகங்களில் வெளியாகி கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ மக்களுடைய மனங்களில் வந்து இந்த உணவு திருவிழா பற்றிய கருத்தை விட 2009ஆம் ஆண்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட மக்கள் சிரட்டைகளில் வந்து என்னென்னு சொல்கிறது, அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று எல்லாருக்குமே தெரியும், அந்த எல்லாத்துக்கு ஒரு கஷ்டப்பட்டு இருந்த மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசை கொடுத்து விட்டு சாப்பாட்டை கையேந்தி கொண்டிருக்கின்ற நிலை கவலையான ஒரு விஷயம். இது அந்த குறிப்பிட்ட நிர்வாகத்தின் தவறு அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. அது என்னதான் அவர் மீது நாங்கள் வீண்பலி சொன்னாலும் இல்லை அவருடைய தவறுகளை சுட்டி காட்டினாலும் ஒரு நிகழ்வு நடத்துகின்ற பொழுது, ஒரு கல்யாண விட ஒரு சாமத்தியோட ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு நாங்கள் சாதாரணமாக நாங்கள் நடத்துகின்ற பொழுது கூட ஒரு அன்னளவாக இவ்வளோ பேர் தான் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு உணவை சமைக்கின்ற பொழுது அதை விட அளவுக்கு அதிகமாக வந்து விட்டு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் பொருட்கள் இருக்கிறோம், அந்த அதனுடைய தயார் நிலையில் நாங்கள் இருந்திருக்கணும். அப்படிங்கிற பொழுது இந்த நிகழ்வை வந்து இப்படி சொல்கின்ற பொழுது அங்கே இருக்கிற மக்கள் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்கின்ற விஷயம் வந்து உண்மை, இவர்கள் வந்து இப்படி ஏமாற்றுகிறார்கள், இப்படித்தான் ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அது வந்து சமூக ஊடகங்கள் அந்த கருத்துக்கள் கூட வந்திருந்தது ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இன்னொன்று வந்து அந்த குறிப்பிட்ட அந்த நிறுவனத்துக்கு வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்கிறது போல் மைனஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ரிச் தான். அதாவது இப்போ நீங்கள் எவ்வளவு தான் கழுவி அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை ஊற்றினாலும் அவர்களுக்கு அது ஒரு விளம்பரமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதனால் வந்து இதுவும் அவர்களுக்கு வந்து லாபம் வந்தாலும் நல்ல விஷயம்தான், நட்டதும் வந்தாலும் நல்ல விஷயம்தான். எப்படியாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வந்து வருமானம் தான், விளம்பரம் தான். இன்னொரு விஷயத்தை நான் இதை சொல்லி கொண்டாடுறது போலாம், இந்த நிறுவனத்தில் வந்து கட்டாயம் இதுக்காக போடப்பட்ட பெரிய ஒரு பாரிய முதல், ஆனால் என்ன பார்த்தோன்னா அதுக்கான காசுகளை அந்த குறிப்பிட்ட நிர்வாகம் பெற்றிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் அவருக்கு வந்து முதலுக்கு நட்டம் இருக்காது, ஆனால் லாபம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு லாபம் இல்லை, ஆனால் முதல் வந்து பிடிச்சிருப்பார் அப்படின்றதுல மாற்றக்கிறது இல்லை. அதனால் அவரை பொறுத்தவரையில் நீங்கள் எவ்வளவுதான் கழிவு ஊற்றினாலும் உங்களுக்கு தேவையில்லை. அவரை பொறுத்தவரையில் சமூக ஊடகங்களில் சில இடங்களில் அவர் சொன்ன கருத்துக்கள், நான் வந்து முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், நான் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை, இப்படியான கருத்துக்கள் எல்லாமே அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உணவு திருவிழாவின் ஊடாக முதலமைச்சர் கனவை நோக்கி ஓடுகிறது அப்படின்றது அவருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அது வந்து இது அவருக்கு வந்து ஒரு சர்க்கிளாக இருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் கட்டாயம் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களுக்கு வாக்களிக்கணுமா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயமும் மக்களுடைய கைகளில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்களாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு ஊழல்களையும் நீங்கள் பார்த்து யோசிச்சிங்கன்னு சொன்னால் அவங்கள விளங்கும். டாக்டர் ராமநாதன் அவர்கள் சொல்கின்ற ஊழல்கள் உண்மையா பொய்யா, அவர் வந்து எப்படி இந்த விஷயங்களை வந்து சொல்கிறார், அவர் முன்கூட்டி சொல்கின்ற விஷயங்கள் எப்படி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நடக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ராமநாதன் அவர்கள் முன்கூட்டிய சில விஷயங்களை வந்து அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கின்ற விஷயத்தில் வந்து அவர் ஒரு வித்தியாசமான மனிதராக இருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில விஷயங்கள் வந்து இவர்கள் இப்படித்தான் முதலீடு செய்கிறார்கள், இவ்வளவு லாபம் இவ்வளவு கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள் அப்படின்ற பொழுது
அது சம்பந்தமாக நிறைய பேருக்கு வந்து முரணான கருத்துக்கள் இருந்தது. டாக்டர் ராமநாதன் அவர்களுடைய கருத்துக்கள் போல அவர் வந்து புறாமையில சொல்கிறார் அல்லது வந்து வைத்திய எப்படி வேணும்னு சொல்லி சொன்னாலும் இங்கே வந்து ஒரு 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 கார்ப்பரேட் கம்பெனியினுடைய நிர்வாகியாக அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஏழை மக்களினுடைய அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுடைய வயிற்றிலே அடித்து அவர் சம்பாதிக்கிறார் அப்படின்றதான் உண்மை. இதை ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க விடலாம். ஆனால் அவரை பொறுத்தவரையில் காசு பணம் இருக்கிறவர் என்னும் பணத்தை திரட்டுவதற்காக போட்ட இந்த திட்டத்தில் அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டார். லாபம் பெரிய அளவு இல்லாவிட்டாலும் சிறிய லாபத்தோடு அவர் வந்து இந்த நிகழ்வு வந்து சரியான முறையில் தான் நடத்தியிருப்பார் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா அவருடைய முகபாவனைகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தில் வந்து நட்டப்பட்டுட்டேனே, கவலைப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இல்லை. தன்னுடைய வேலைக்காரரை தான் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற மக்களை சரியான முறையில் அனுப்ப வேண்டிய பொறுப்பும், அது மட்டும் இல்லாமல் சில இடங்களை கவனிக்க தவறியமை சம்பந்தமாக அவர் மன்னிப்பும் கேட்டிருந்தார். அதில் இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். ஒரு விஷயம் அவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கின்ற பொழுது இதுக்கு பின்னாடி அடுத்தடுத்த காரணங்கள் இருக்கலாம். இது வந்து சில இடங்களில் அவர் தனக்கு ஒரு சாதகமாக இதை வந்து மாற்றலாம். ஓகே, எனக்கு இந்த விஷயம் வந்து நட்டமாகிவிட்டது, இவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சும் நட்டமாக இருந்தாலும் அவர் வந்து மக்களுக்கு நல்ல மாதிரி இருக்கான்னு சொல்லி மக்களிடமிருந்து அனுதாபத்தை தீர்வதற்கான நோக்கமாகவும் இருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அல்லது மற்ற இதர போட்டியாளர்கள் மாகாண சபை தேர்தலில் எப்படி வரப்போகிறார்கள் அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எது எப்படியா இருந்தாலும் மக்கள் ஏமாற்றப்பட்டது தான். பணம் கொடுத்தவர்கள் பணம் திருப்பி கொடுக்கப்படும் அப்படி சொல்லப்படுகிறது. பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.